சீக்கிரம் வைங்க சார். நண்பர்களே, மோட்டு பத்லு மரத்தை நட்டு பூமியை காப்பாத்தணுங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு மரத்தை நட்டுக்கிட்டே இருக்கணும். அதோட வீட்டுக்கு ஒரு மரத்தை நட்டுக்கிட்டு இருக்கணும். திரும்பின பக்கம் எல்லாம் பச்சை பசேல் இருக்கணும். சரியா? மோட்டு பத்லு, நீங்க இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். ஐ ப்ரௌட் ஆஃப் யூ. அம்மா, என்ன விட்டு எவர்ல கடிக்காத. மம்மி, டாடி, என்ன காப்பாத்துங்க. நண்பர்களே, நான் ஒரு புது கேஜெட்டை கண்டுபிடிச்சிருக்கேன். அது ஒவ்வொரு செடியையும் மிகப்பெரிய மரமா மாத்திடும். அது ரொம்ப அழகாவும் ஆரோக்கியமாவும் பெருசாவும் இருக்கும். நான் ஒரு டெமோ காட்டுறேன். இதுதான் என்னோட கேஜெட். நீ என்ன காரியம்பா பண்ணிட்டு அதை சீக்கிரம் நிறுத்துப்பா. அதை நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணவே இல்ல. அதெல்லாம் நீ கம்ப்ளீட் பண்ண வேணாம், அதுவே தானா கம்ப்ளீட் ஆயிடும். அங்க பாரு என்ன வேலை பண்ணுது மாறுது. என்ன விட்டு காப்பாத்துக்க, சீக்கிரம் காப்பாத்துக்க. என்ன விட்டுடு, காப்பாத்துக்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம். அடடா, நம்ம பாக்ஸர் அண்ணாச்சி நிலைமை என்ன இப்படி ஆயிடுச்சு? இது எல்லாத்துக்கும் காரணம் இதோ இந்த மோட்டு தான். இப்போ இதுக்கு என்ன பண்ண போற சொல்லு மோட்டு. அது மட்டும் இல்லையாப்பா, என்ன பாக்ஸருக்கு நினைப்பு வந்துடுச்சு. நான் நம்மள பேச்சே போடுவாரு பேச்சு. பாக்ஸர் அண்ணாச்சி எங்க கூட தானே இருந்துக்கு, எப்படி திடீர்னு மேல போனீங்க? இப்படித்தானே மேல போனேன். நல்ல காத்து வருது இல்ல? நாம உடனே அந்த கேட்ஜெட் எடுத்து மாத்தலன்னா அந்த பாக்ஸர் மண்டியை நம்மள கீழே இறக்க விட மாட்டான். மேல ஏறி போவோம். பாத்து வா. அங்க பாரு, ஒரே கூட்டமா இருக்கு. ஆமா, நீ சொன்னது உண்மைதான். சூப்பரா இருக்குல்ல? அட, இவ்வளவு அருமையான மரம் எங்க இருந்து வந்துச்சு? இதுதான் நம்மளோட புது வீடு. நல்லவங்களுக்கு ஆண்டவன் வேணாங்க கொட்டி கொடுப்பான். என்ன நான் சொல்றது உண்மைதானே? நீ சரியா சொன்ன. நாம இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த வீட்டோட திறப்பு விழாவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, இன்னையிலிருந்து இந்த மரம் தான் நம்ம எல்லாருக்கும் வீடு. இத பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நாம பாத்துக்கணும். அங்க பாருங்க, கீழ இருந்து யாரோ மேல வராங்க. வீட்டோட திறப்பு விழா முடியறதுக்குள்ள திருட்டு பசங்க வந்துட்டாங்க. அவங்கள வந்து அட்டாக் பண்ணுங்க நண்பர்களே. என்ன பண்றீங்க? மண்டைய பார்த்து எல்லாரும் தாக்குறீங்க. நான் நல்லவன் அட நண்பர்களே, நீங்க மேல போனீங்களே, என்ன ஆச்சு? அட உங்களை தான்ப்பா கேக்குறேன், மேல போனீங்களே, என்ன ஆச்சு? புசணிக்க மாட்டேங்க. அதுல இருந்து கேட்ஜெட் எடுத்துட்டு வரது ரொம்ப கஷ்டம்டா. மேல ஏகப்பட்ட கொக்கு எங்களை கொத்திக்கிட்டே இருக்கு, எங்களால முடியாது. ஏய், நீங்க நாலா பக்கமும் போய் பாருங்க. நீங்க என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியுதா? இதெல்லாம் சீக்கிரம் சரி பண்ணுங்க, இல்ல உங்களை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஜாக்கிரதை. எவனும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, புரியுதா? எந்த ஒரு பறவையும் நாம நினைச்சத சாதிக்கிறத முடிக்கிற வரைக்கும் நமக்கு தடங்களாவே இருக்காது. அது முடியாது. இந்த மாதிரி மரம் ஏறுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா. பாருங்க எப்படி மரம் ஏறுறேன்னு. இந்த தடவை நாம எல்லாரும் ஒரு பக்கம் செட்டப்போட மேல ஏறலாம். ஏறம்மா. எஸ் எஸ் ஓகே. பாருங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். முதல்ல நீங்க போய் அவங்கள தடுத்து நிறுத்துங்க. எங்க உதவி தேவைப்பட்டா தெரியப்படுத்துங்க, நாங்க உடனே புறப்பட்டு வரோம். நண்பர்களே, நாம வீட்டை கெடுக்கிறதுக்காகவே இதோ வந்துட்டு இருக்கானுங்க பாருங்க. இவங்கள விடக்கூடாது.
சொன்னா கேளுங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க. உங்க நண்பர்கள் தான் நாங்களும். எங்களை விட்டுருங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இந்த குரங்குகிட்ட காப்பாத்துங்க. என்ன விட்டுருங்க, என்னோட மூக்கு வலிக்குது, விட்டுருங்க. அடே மாமியாரை கூப்பிட்டு இருக்கேன் கசிட்டு உன் 20 வருஷம் அனுபவம் என்னடா சொல்லுது? ஏய் இதற்கு தானடா ஆசைப்பட்டீங்க. இந்தங்கடா கேட்ச் பண்ணிட்டு போங்கடா. இந்தாங்க போங்கடா. அப்பாடா. ஏய், சங்கி மங்கிங்க. சண்டை போடாம சாப்பிடுங்கடா. சாப்பிடு. அள்ளி அள்ளி கொடுங்கப்பா, அடி வாங்கி டயர்ட் ஆயிட்டேன். இந்த வச்சுக்க ஃப்ளையிங் ஹெல்மெட். நாம இந்த வேலையை பறந்துகிட்டே செய்யலாம். மண்டையா, நீ ஜீனியஸ் தான்டா. கீழ இருந்து எதிரிகள் மேல வந்துகிட்டு இருக்காங்க. நண்பர்களே, நம்ம வீட்டை நாம தான் பாதுகாத்தாகணும். இந்த மனுஷங்களை அடிச்சு துரத்துங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது கெடுதல் பண்ண வந்தா அவனை நம்ம படையெடுத்து துரத்தணும். ஓகே, எல்லாரும் ரெடியா இருங்க. ரெடியா தான் சார் இருக்கோம். தாக்குங்க. எவ்வளவு பெரிய டார்கெட் பக்கத்துல தான் இருக்கு. இவனுக்கு இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டானுங்க போல இருக்கு. தாக்குங்க. எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அணை கட்டிடுச்சு. நம்ம தலையில கல்ல என்னோட எத்தனை வருஷம் சர்வீஸ்ல எப்படி கல்லு மழைய பார்த்ததே இல்லையப்பா. என்ன விட்டுரு, வேண்டாம் விட்டுரு. கமாண்டோ அட்டாக். இப்ப என்ன பண்ணுறது? நம்மள பார்த்தா அதுங்களுக்கு இழிச்சமாய மாதிரியா தெரியுது. ஜாக்கிரதையா இருங்க நண்பர்களே. மாமியாரே, ஹெல்மெட் போச்சு. என்னதையும் பிடிக்கிட்டு போயிடுச்சுங்க. ஆஹா, வருது. காப்பாத்துங்க. இனிமே எப்பவுமே இந்த இடத்துக்கு திரும்ப வராதீங்க. இது எங்களோட வீடுடா, சோம்பேறி பசங்களா. மோட்டு பத்துலோ, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். பாருங்க, நீங்க நம்ம புர்புரி நகரத்தை எப்படி மாத்தி இருக்கீங்கன்னு பாருங்க. இது எப்படி சரி பண்றதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஐடியாவே இல்லையே நண்பா. இதுக்கு மேல நான் சின்னதா ஆண்டனா மாதிரி ஒரு கேஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணேன். மரம் நல்லா வளரணுன்றதுக்காக தான். நீங்க யாரும் இதுக்காக வருத்தப்பட வேண்டாம். இங்க நடந்த இந்த தப்புக்கெல்லாம் காரணம் நான் மட்டும்தான். இந்த பிரச்சனைக்கான தீர்வை நானே கண்டுபிடிக்கிறேன். டாக்டர் ஜட்டா சார், இந்த பிரச்சனைக்கு சீக்கிரமா நீங்களே ஒரு தீர்வு சொல்லுங்க சார். இதுக்கு மேல ஃபியூச்சர்ல நாங்க 2 பேரும் மேல போனோம்னா அவங்க யாரும் எங்களை தாக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல சேஃபான மேட்டர் சொல்லுங்க சார். அந்த மாதிரி ஒரு வழி என்கிட்ட இருக்கு. ஆனா அது கொஞ்சம் டேஞ்சரான மெத்தட் ஆச்சு. நம்மளுக்கு இந்த ஊரையை காப்பாத்துறதுக்கு என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்க நான் தயாரு. அடடா, அவங்க மறுபடியும் வந்துகிட்டு இருக்காங்க. நண்பர்களே, தயாராயிருங்க. ஆஹா, மறுபடியுமா? ஏய், இந்த மாதிரி கொத்துறது ஒரு கொக்குங்களுக்கு எல்லாம் அழகு கிடையாது. பத்துலோ, இதுக்காகலாம் பயப்படாத. மரத்துக்கு மேல இருக்க கேஜெட்டை எடுக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். கம் ஆன், ப்ரோசீட். இப்படி பண்ற போதுடா, ஒதுங்கி போங்கடா. சார் சார், இவங்க இந்த மரத்துக்கு மேல ஏதோ ஒரு கேஜெட் இருக்கான், அதை தான் எடுக்க போயிட்டு இருக்காங்க. இந்த மரம் அந்த கேஜெட்டால தான் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கான் சார். நாம உடனடியா அந்த கேட்ஜெட்டை பாதுகாத்தாகணும். போங்க, எல்லாரும் போய் அந்த கேட்ஜெட்டுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இந்த மோட்டு பத்துலோட கைகள் கூட அதுல படக்கூடாது. டேய், அந்த கேஜெட் எங்கடா இருக்கு? எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு தோணுது மட்டும். நாம இப்ப அங்க போய் அந்த கேஜெட்டை எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்னு எனக்கு தோணுது மட்டும். நீ என்ன நினைக்கிற? பத்துலோ, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே ஏதாவது ஐடியா பண்ணுடா. ஐடியா அக்கற முதல்ல மாத்தறீங்க. ஆஹா, ஏன்டா ஓபன் பண்ண? சுத்த விட்டுட்டியடா. எங்களை யாராவது மாதவி யாராவது காப்பாத்துங்க. அந்த இடத்துல சுத்த விட்டுட்டா. இவனுங்க என்ன வித்த காட்டுறானுங்க? எனக்கு என்னவோ அவங்களோட இந்த மிசைல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி தோணுது. எப்படியாவது நாம அதை எடுத்தாகணும் மட்டும். அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ரொம்ப அசால்ட்டா இருக்காத. ரெடி? நான் தயார். நம்ம போற போக்குல அப்படியே கேஜெட்டை அள்ளிக்கிட்டே போயிடலாம் மட்டும். காப்பாத்துங்க. ஒதுங்கி போயிடுங்கடா. தடுத்து நிறுத்துங்க, தடுத்து நிறுத்துங்க அவங்கள. அவங்க கேட்ஜெட்டை தட்டி பறிச்சுட்டு போயிட்டாங்க. சாரி நண்பர்களே, அந்த மரம் சின்னதாயிடும், அது ஆட்டோமேட்டிக்கா கீழே போயிடும். நீங்க மெதுவா கீழே இறங்கி போங்க. ஐயோ, ஆஹா, உள்ள பெட்ரோல் காலி ஆயிடுச்சு போல இருக்கே மோடு. டேய்
மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் மிகப்பெரிய வீரர்கள். உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. ஐயா ஐயா நான் சொல்றது கேளுங்க ஐயா. நான் இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கேன். என் வீடு பூரா ஒரே பாம்பா இருக்குங்க ஐயா. நீ சொல்ற மாதிரிலாம் நடக்கவே நடக்காதியா. இந்த ஊர்ல பாம்பெல்லாம் எப்படியா வரும்? அட அண்ணாச்சு, நான் இது வரைக்கும் இங்க ஒரு பாம்பை கூட பார்த்தது இல்லையே. ஒருவேளை எல்லா பாம்புக்கும் யாராவது பார்த்து எனக்கு இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்கப்பா. அதான் இங்க எல்லாம் வந்திருக்குது. நீ என்ன அப்படி கட் அவுட் மாதிரியே போஸ் கொடுக்கற மோட்டோ? நம்ம முன்னாடி என்ன பாம்பு வந்து நின்னுக்கிட்டா இருக்கேன். அம்மா பாம்பு என்னையா மோட்டோ பார்த்தலோ திடீர்னு 2 பேரும் எப்படி காத்ததோ? ஜாலியா சமோசா சாப்பிட்டுட்டு அரட்டை அடிக்கலாமாப்பா? என்ன சொல்றீங்க நீங்க? ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம். டேபிள் மேல பாரு மோட்டோ. டேபிள் மேல என்னப்பா திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? பாம்பு அவன் வீட்டுல இருக்குன்னு தானே சொன்னா. நீங்க இப்படி உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? பாம்பு எங்கயோ இருக்கு, ஆனா நீங்க எங்க உட்கார்ந்து பயப்படுறீங்க? இப்ப உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? நீங்க என்னமோ பாம்பை பார்த்து பயந்த மாதிரி சிங்கம் சார், நம்ம ஊர்ல திரும்பின பக்கம்லாம் பாம்பு நடமாடிக்கிட்டு இருக்கு. அது எனக்கும் நல்லா தெரியும். காலையில இருந்து நான் பாம்புக்கு பால் ஊத்தி ஊத்தி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். என்னோட வீட்ல, என்னோட ஆபீஸ்ல திருமண பக்கம்லாம் ஒரே பாம்பு தான். நான் என்ன பண்ணுவேன்? நான் இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. போடுங்க சார், இவங்க எல்லாரும் பிடிச்சி ஜெயில்ல போடுங்க சார். பாம்புகளை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறதுக்கு சட்டத்துல இடமே இல்ல. என்னால அதுங்களை அரெஸ்ட் பண்ணவே முடியாது. அதுக்கு கிட்ட நான் வழக்கமா சொல்ற டயலாக் கூட சொல்ல முடியாது. அதாவது இந்த சிங்கத்தோட குறியில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அதாவது இம்பாசிபிள். பத்லு அண்ணாச்சி, எங்களுக்கு இந்த புர்புரி நகர்ல எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் நீங்க தான் தீர்த்து வச்சிருக்கீங்க. இப்ப ஏதாவது செய்யுங்க மோட்டோ, செய்யுங்க. மகுடி எடுத்து ஊதி ஊதி எல்லா பாம்பையும் நம்ம ஊரை விட்டு துரத்திடலாமா? மோட்டோ, பாம்பு டென்ஷன் ஆகி போட்டுச்சுன்னா வாயில நுர வர மோட்டோ. நினைச்சு பாரு. நான் மோட்டுக்கு ஒரு அப்படி ஆன்டி ஸ்ப்ரே ஒன்னு கொடுப்பேன். எந்த பாம்பை மோட்டை கடிக்கிறது மட்டும் இல்ல, மோட்டுவோட உடம்புக்கு பக்கத்துல கூட அது வரவே வராது. ஜெயஹோ! என் ஸ்ப்ரே ஸ்மெல்ல பார்த்து பாம்பு ஓடுது. நிறுத்துங்க, நிறுத்துங்க. எங்களால இதுக்கு மேல டான்ஸ் ஆட முடியாது. ஏன் எங்களை இப்படி பாடப்படுத்துறீங்க? ஒழுங்கு மரியாதையா இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுங்க. எங்கேயாவது காட்டுல போய் தங்கிக்கங்க. நாங்க வேண்டாம்னு சொல்றோம். இல்ல நாங்க இந்த சிட்டியை விட்டு வெளியே போக மாட்டோம். இந்த சிட்டில தான் சாப்பிடறதுக்கு விதவிதமா கிடைக்குது. ஜனங்க எங்களை பார்த்ததும் எல்லாத்தையும் விட்டுட்டு பயந்து அடிச்சு ஓடிடுறாங்க. அப்படி இருக்கும்போது எங்கேயும் போக மாட்டோம். அப்படின்னா நான் இந்த மகுடியை ஊதிக்கிட்டே தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாம என் மேல வர ஸ்மெல் உங்களை சீக்கிரம் சாகடிச்சிடும். மரியாதையா போயிடுங்க. ஒன்ன நாங்க கடிச்சு கோதறிடுவோம், ஜாக்கிரதை. அதுக்கப்புறம் நீ தண்ணிய குடிச்சனா உன் உடம்பு எங்க உடம்பு மாதிரி ஆயிடும். ஜாக்கிரதை. இப்போ பாத்துக்கிட்டே இருங்க என்னோட ஸ்ப்ரே எப்படி வேலை செய்யுதுன்னு. நாங்க தான் சொன்னோம்ல. அம்மாடியோ, இவன் படு மோசமான பர்ஃபியூம் உள்ள போட்டிருக்கான். கிட்ட கூட நம்மளால போக முடியாது போல இருக்க. அட, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாஸ்? நம்ம எல்லாருக்கும் தலையை கூப்பிட வேண்டிய நேரம் வந்துச்சு. அவனால மட்டும்தான் அவனை கொல்ல முடியும். வாட்ச்மேன் டேக்கிலே,
லட்சுமண் டிகிலிய சந்திக்கிறதுக்கு முன்னாடி தோ டிகிலி அப்புறம் தீன் டிகிலிய சந்திச்சு பேசுங்க. நாங்க இருக்கிற குகையில இந்த சாதாரண பாம்பு எப்படி வந்துச்சு சொல்லு? எதுக்காக வந்திருப்பான் சொல்லு, சீக்கிரமா சொல்லு, எதுக்காக நீ இங்க வந்த? எப்படியோ உள்ள வந்துட்ட, வந்த விஷயம் என்னன்னு சொல்லு. தோ டிகிலி தீன் டிகிலி, இது ஜோக் அடிக்கிறதுக்கான நேரம் இல்ல. பெரிய தலை எங்க இருக்கு? நான் இப்ப சொல்ல போற வேலைய பெரிய தலையால மட்டும்தான் செய்ய முடியும். ஓ அப்படியா விஷயம்? இப்பவே நாங்க எங்க டானை கூப்பிடுறோம், இரு. அவர் யாருன்னு சொல்லு பாப்போம். பெரிய தலை தலை தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஆளு மகடி ஊதி உங்க எல்லாரையும் ஆட்டி வச்சிருக்கான், அதான விஷயம். ஒரே ஒரு மனுஷனுக்கு பயந்து நீங்க எல்லாரும் இங்க ஓடி வந்துட்டீங்க. ஒரு பாம்பு கூட்டமே ஒரு மனுஷனுக்கு பயந்து ஓடி வந்திருக்கு. ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அப்போ விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தல? இந்த சிட்டில எது நடந்தாலும் எனக்கு தெரியாம இருக்காது, ஏன்னா நான் ஒரு டான். நான் ஒரு பாம்புகளுடைய டான். நீ போ, நான் அந்த மனுஷங்களை ஒரு வழி பண்றேன். அந்த மனுஷங்களை நான் என்ன பாடுபடுத்துறேன்னு பார்த்துக்கிட்டே இரு. நீங்க உட்காந்து வேடிக்கை பாருங்க. போதும் போதும் நிறுத்த, இதுக்கு மேல எங்களால ஆட முடியாது. எல்லாரும் பிச்சுக்கிட்டு ஓடுங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடுங்க. இந்த மகடி சத்த காதுல விழாத அளவுக்கு எல்லாரும் தூரமா ஓடுங்க. அவன் நிறுத்துற மாதிரியே தெரியல, இங்க இருந்து ஓடுங்க. பாத்தீங்களா தல, நம்மள பார்த்தோம் இங்க ஊதுறத நிறுத்தல. இவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுங்க தல. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய கோபுரா! பரவாயில்ல, வாங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா கம்போஸ் பண்ணி வச்சிருக்க, வாசிக்கிறேன். நான் யாருன்னு எடுத்து சொல்லு, என்னை பத்தி சொல்லு. என்கிட்ட விளையாட வேணாம்னு அவன் கிட்ட சொல்லு. முதல்ல அவன் வாசிக்கிற இந்த மியூசிக்கை நிறுத்த சொல்லு. அந்த மண்டபைய நிறுத்தவே மாட்டான், நீங்க ஏதாவது பண்ணுங்க தல. ஏய், பாலை குடிச்சிருக்கேன், எலிய தின்றுருக்கேன், கோழியை சாப்பிட்டிருக்கேன், கோழியோட முட்டையும் சாப்பிட்டிருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பார், இந்த டான் என்ன பண்ண போறான்னு வேடிக்கை பாரு. ஆளுக்கு ஒரு ஹெட்போனை காதுல மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு எந்த மியூசிக்கும் கேட்காது. நாம படம் எடுக்க போறோம், அவன் தலை தெறிக்க ஓட போறான். இருந்தாலும் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலை குடிச்சிருக்கேன், எலிய தின்றுருக்கேன், கோழியை சாப்பிட்டிருக்கேன், ஏன் கோழி முட்டையையும் நான் சாப்பிட்டிருக்கேன். என்ன நான் சொல்றது? என்னது? ஆச்சாச்சா, முடியலையே. இப்ப கூட நான் உங்களுக்கு டைம் தரேன். பேசாம காட்டுக்குள்ள போய் வாழ்ந்துக்கங்க. எங்க பின்னாடி வந்தீங்க, அவ்வளவுதான். ஓ, இந்த மனுஷங்கெல்லாம் இப்படி சொன்னா கேட்க மாட்டாங்க போல இருக்கு. பாம்பை கண்டா படையும் நடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இவனுங்க எதுக்கும் துணிஞ்சவங்களா இருக்கானுங்க. இவங்க கிட்ட இப்படி பேசி பிரயோஜனம் இல்ல. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணலாம், வாங்க. எல்லாரும் சேர்ந்து படையெடுக்கலாம், வாங்க. கள்ள தூக்கி எறிஞ்சு என்ன அடிக்கிறீங்க? வரேன். சீக்கிரம் அந்த மகுடியை இப்படி தூக்கி போடு. பெரிய ஜெர்மனி வாங்கின வேர்ல்டு கப் புடிச்சுக்கடா. என்ன அப்படி எல்லாம் பார்க்காத மோட்டோ. சாரி மோட்டோ. அட பாவமே, இங்க என்ன நடக்குது? மகுடிய மனுஷன் ஊதுவா, பாம்பு டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஆமாமா, சாரி சாரி. கூடாத. மோட்டோ என்ன காப்பாத்திடா. டேய், பத்தல வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா சொல்லுடா. ஐடியா? இன்னும் கூட உங்க எல்லாருக்கும் டைம் இருக்கு, ஒத்துக்குங்க. எல்லாரும் ஓடி போயிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இல்ல எங்க மோட்டுக்கு கோவம் வந்துச்சு, நீங்க தாங்க மாட்டீங்க. அங்க பாருங்க, விடிய விடிய அவன் ஊதிக்கிட்டே இருப்பான், நீங்க டான்ஸ் ஆடியே செத்து போயிருவீங்க. நான்
நான் தோத்துட்டேன். நிஜமாவே சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன், நான் தோத்துட்டேன். விட்டுருங்க. இப்ப யாரும் எனக்கு பால் கூட தர மாட்டாங்க போல இருக்கு. எலிய கூட நான் சாப்பிட முடியாது. கோழியும் கிடைக்காது, கோழியோட முட்டையும் கிடைக்காது, எனக்கு எதுவும் கிடைக்காது. இத பாருங்க நண்பர்களே, உங்களுக்கு எப்பெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ அப்ப எனக்கு சொல்லி அனுப்புங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து தரேன். ஆனா சிட்டிக்குள்ள வந்து மக்களை பயமுறுத்தீங்க, நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணு. எங்க அனுமதி இல்லாம சிட்டிக்குள்ள நுழைய மாட்டேன்னு இதுல எழுதி இருக்கு. இந்த கையெழுத்த, கை நாட்டா, கையெழுத்தா. பை 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 நண்பர்களே, என்னுடைய வீட்டு கதவு எப்ப பார்த்தாலும் திறந்தே இருக்கு. ஆனா நீங்க கதவு வழியா வரவேன், நான் ஜன்னல் வழியாவே வாங்க. நான் உங்களை வரவேற்க காத்துக்கிட்டு இருப்பேன். இப்போ உங்களுக்காக ஸ்பெஷலா கம்போஸ் பண்ணிருக்கேன், வாசிக்கணுமா? வேண்டாம், இன்னொரு தடவை உன் மியூசிக்கை கேட்டா அப்புறம் நாங்க தூக்க மாட்டிக்க வேண்டியதுதான்.